இந்த உலகத்தை நீர் படைத்தீர், எல்லா உரிமையும் எனக்கு அளித்தீர். இந்த உலகத்தை நீர் படைத்தீர், எல்லா உரிமையும் எனக்கு அளித்தீர். நாமமே தடை தோங்க நான் வாழுவேன் உமக்காக. எந்த இதயம் உம்மை பாழும், எந்த நினைவுகள் உமதாகும். எந்த இதயமே உம்மை பாடும், எந்த நினைவுகள் உமதாகும். இயேசு எந்தன் வாழ்வின் பெலனானா, எனக்கென் ஆனந்தம். இயேசு எந்தன் வாழ்வின் பெலனானா, எனக்கென் ஆனந்தம். பொல்லா தீமைகள் அகன்றோட, எல்லா மாயையும் மறைந்தோட. பொல்லா தீமைகள் அகன்றோட, பொல்லா மாயைகள் மறைந்தோட. உமதாவியின் அருள் காண வரும் காலங்கள் உமதாகும். எந்த இதயம் உம்மை பாடும், எந்த நினைவுகள் உமதாகும். இயேசு எந்தன் வாழ்வின் பெலனானா, எனக்கென் ஆனந்தம். இயேசு எந்தன் வாழ்வின் பெலனானா, எனக்கென் ஆனந்தம். அருமையானவர்களே, இன்னைக்கு ஒரு சகேயு என்ற ஒரு மனிதனை பார்க்க போகிறோம். சகேயு என்ற மனிதனை குறித்து சொன்னவொடனே, சகேயு கதை தானே எனக்கு தெரியும், இதை போய் என்ன கேட்க போகிறோம் அப்படின்னு நீங்கள் நினச்சி விட்டுறாதீங்க. ஒரு ஆழமான ஒரு சத்தியம் சகேயுடைய கதையில் இருக்கிறது. அந்த ஆழ்ந்த சத்தியத்தை நாம் இன்றைக்கு கேட்டு சத்தியத்தில் வளர்ந்து நாம் ஆண்டவருடைய வரிக்கு நம்ம ஆயத்தப்பட வேண்டும். லூக்கா 19ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டு 1-12 வரைக்கும் நம்ம வாசித்தோம்னா சகேயுவை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, ஸ்தோத்திரம். இதை 2 பாகமாக நம்ம பிரிக்கலாம். 2 பாகமாக பிரிக்கலாம். ஒன்று, இயேசுவை சந்திக்கும் முன்பதாக, இயேசுவை சந்தித்த பிறகு. சகேயு இயேசுவை சந்திக்கும் முன்னே எப்படி இருந்தான், சந்தித்த பிறகு எப்படி மாறினான், இதை தான் நம்ம பார்க்க. நம்ம வாழ்க்கையில் இயேசுவை நாம் சந்திக்கும் முன்பதாக நம்ம எப்படி இருந்தோம், நம்ம இயேசு சந்தித்து ரட்சிக்கப்பட்ட பிறகு நம்ம எப்படி இருக்கிறோம், இதை வச்சு கொஞ்சம் நம்ம டிஃப்ரென்ஸை பார்த்துக்கன்னா நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை சரி பண்ணிக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதலாவதாக லூக்கா 19ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம் பார்க்கும் பொழுது, இயேசு எரிகோவில் பிரவேசித்து அதன் வழியாய் நடந்து போறாரு. அப்பொழுது ஆயக்காரருக்கு தலைவனும் ஐசுவரியவனுமாய் இருந்த லாசரு என்ற ஒரு மனிதன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. முதல்ல அவன் ஆயக்காரர்களுக்கு தலைவன். அதான் முக்கியமான காரியம். அவன் ஒரு தலைவனாக இருந்தான், ஆயக்காரர்களுக்கு தலைவன், ரெவென்யூ டிபார்ட்மெண்ட். அப்போ நான் பார்த்துக்கிறோம், நம்ம விஓஓ, ஆர்ஐ, அப்புறம் ரெவென்யூ இன்ஸ்பெக்டரு, அப்புறம் சப் கலெக்டரு, அப்புறம் கலெக்டர், அப்புறம் ஐஏஎஸ் ஐபிஎஸ்ல ஐஏஎஸ் கேடரில் வருது. இந்த அந்த ரோம ஆட்சியின் கீழாக இவன் ஒரு கலெக்டர், பெரிய அதிகாரி, ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்ல ஒரு பெரிய தலைவன். எல்லா அதிகாரி கலெக்டர்களுக்கெல்லாம் தலைவன். ரோம அரசாங்கத்தில் யூதர்களை அரசாண்ட இந்த ரோம அரசாங்கத்தில் இவன் ஒரு கலெக்டர், ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்ல ஆயக்காரர்களுக்கு தலைவன். அன்பர்களே, அந்த தலைவனாக இருந்தவன் இயேசு சந்தித்த பிறகு அவன் சாதாரண தொண்டனாய் மாறிவிட்டான். 6ஆம் வசனம் 19:6 லூக்காவில், அவன் சீக்கிரமாய் இறங்கி சந்தோஷத்தோடு அவரை தன் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போனான். பார்த்தீங்கன்னா, அவன் கர்த்தர் இயேசு அவனை அழைத்த உடனே அந்த பெரிய ஆயக்காரெல்லாம், கலெக்டர்கள்லாம் ஒரு பெரிய அதிகாரி என்ன பண்ணான், ஒரு சாதாரண தொண்டனா மாறிட்டான். அதான் இயேசுகிட்ட
பெரிய அதிகாரம் வல்லமை என்னன்னா, அவர் எவ்வளோ பெரிய ஆலயம் மாற்றிடுவார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இவர் ஏன்னா சாதாரண மீன் பிடிக்கிற பேதுருவையும் மாற்றினார். அதே நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, பெரிய கமலியல் பாதத்தில் படித்த PhD பண்ணவரான பெரிய கோடிக்கணக்கான சொத்துக்களுக்கு அதிபதியாக இருந்த சவுலையும் பவுலா மாற்றினார். அதனால் ஐஸ்வர்யனை மாற்ற முடியும், ஏழையும் அவரால் மாற்ற முடியும். அப்போ பெரிய தலைவனை சாதாரண தொண்டனாக மாற்றிட்டார். அப்போ அந்த அரசாங்கத்துக்கு தலைவனாக இருந்தான், ஆனால் இப்போ இயேசுவுக்கு தொண்டனாக மாறிட்டான். ஹல்லேலூயா. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ நீங்கள் யோசித்து பாருங்க, இப்போ ஆண்டவருக்கு தொண்டர்களாய் இருந்தவர்கள் இப்போ கட்சிக்கு தொண்டர்களாக மாறிட்டாங்க நிறைய பேர். பாஸ்டருங்களை, நிறைய ஊழியம் செய்த ஊழியக்காரங்களை என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ ஆண்டவருக்கு தொண்டு செய்தவெல்லாம் கட்சிக்கு தொண்டு செய்ய தொண்டர்களாக, கட்சி தொண்டர்களாக மாறிட்டாங்க. இது பார்த்தா ரொம்ப சிரிப்பாக தான் இருக்குது. நம்ம என்றைக்குமே ஆண்டவருக்கு தான் தொண்டர்களாக இருக்கணும். உலகத்துக்கோ மனிதர்களுக்கோ கட்சிகளுக்கோ தொண்டர்களாக மாறக்கூடாது. அதுக்கு அவங்க நிறைய ஆளுங்களை வச்சுக்கிறாங்க. ஊழியக்காரர்கள் போய் தொண்டர்களாக மாறக்கூடாது. சோத்திரம். அருமையானவர்களே, ஜெபம் பண்ணலாம், அவங்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணலாம். கர்த்தருக்கு சோத்திரம். சரி, அப்போ முந்தி அவன் தலைவன், இப்பொழுது அவன் தொண்டனாக மாறிட்டான். எப்படி பாருங்க, எப்படி ஒரு மனிதனை இயேசு மாத்துறாரு பாருங்க. 2வது 19 லூக்கு 19:2 பாருங்க. ஐவன் பெரிய ஐஸ்வர்யனா இருந்தான், ஐஸ்வர்ய சம்பந்தனா இருந்தான். அப்போ ஐஸ்வர்யமாய் இருந்த செல்வந்தன் அவனை இயேசு சந்தித்தார். இந்த வீட்டுக்கு இன்னைக்கு ரட்சிப்பு வந்து சொன்னார். அப்போ அவன் என்ன சொன்ன சொன்னா, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை நான் ஏழை கொடுக்குறேன், அநியாயமா வாங்கினது உண்டானால் அதை 4 மடங்கு திருப்பி தரேன்னு சொல்லிட்டான். பெரிய ஐஸ்வர்யவான் இவன் என்ன நடுத்தர ஒரு குடிமகனாய் மாறினான். ஐஸ்வர்யெல்லாம் போயிடுச்சு அவனை விட்டு. இயேசு சந்தித்த பிறகு திருடி வச்ச பணம், அநியாயமாக சம்பாதிச்ச பணம், லஞ்சம் வாங்கின பணம், கையூட்டு வாங்கின பணம், டேபிளுக்கு அடியில் வாங்கின பணம் எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாங்கன்னு போய் ஏழைகளுக்கு கொடுத்துட்டான். ஆட்சியில் பாதிய ஏழை கொடுத்துட்டான். சோத்திரம். அநியாயமாக வாங்கி திருடிச்சு வச்சதெல்லாம் 4 மடங்கு யார்கிட்ட வாங்கலாம் போய் 4 மடங்கு திருப்பி கொடுத்துட்டான். அருமையானவர்களே, இப்படி பார்க்கும்போது நாம சோத்திரம், இந்த ஒரு பெரிய ஐஸ்வர்ய சம்பனன், ஒரு பெரிய ஐஸ்வர்ய சம்பனன் எவ்வளோ பெரிய நடுத்தர ஒரு மனிதனா, ஏழை மனிதனா மாறிட்டான். இயேசு ஏன்னா ரொம்ப ஏழாவில் அவனுக்கு சாப்பாடுக்கும் அவன் குடியிருப்பதும் வசிப்பதுக்கு வேண்டிய தேவைகளோடு பெரிய பணக்காரனாக வாழல. இயேசு அப்போதுமென்ற மனதுடனே கூடின தெய்வ பக்தி மிகுந்த ஆதாயம் என்ற அளவுக்கு வந்துட்டான். எவ்வளோ பெரிய காரியத்தை கர்த்தர் மாத்தர் பாருங்க. வாட் எக்ஸ்பர்ட், பெரிய எக்ஸ்சேஞ்சு. ஆண்டவர் அப்படியே பயங்கரமாக ஒரு மனிதனை மாற்றிறார். அவருடைய வல்லமை, அவருடைய அன்பு, அவருடைய தயவு, அவருடைய கிருபை இறக்கலாம் சேர்ந்துச்சுன்னா ஒரு மனிதனை, பெரிய தலைவனை தொண்டனை மாற்றிடுது. பெரிய ஐஸ்வர்ய சமணனாய் சாதாரண ஒரு மனிதனாய் மாற்றி விடுகிறது. இதுதான் இயேசுகிட்ட இருக்கிற அதிகாரம், வல்லமை, அன்பு, அபிஷேகம். உலகத்தையே படித்த தெய்வம் இயேசுநாதர். ஆகவே வந்துச்சுன்னா எல்லாத்தையும் கொடுத்துட்டான். இப்போ பார்த்தீங்கன்னா அவன்கிட்ட ஒன்றும் கிடையாது, அவ்வளோ ஒன்றும் கிடையாது. ஏதோ அவன் சாப்பிட்றதுக்கு வேண்டியதுதான் இருக்குதே தவிர மற்ற எல்லாவற்றையும் ஆண்டவருக்கு கொடுத்து விட்டான். ஏழைகளுக்கு கொடுத்துட்டான், ஆட்சியில் பாதி ஏழை கொடுத்துட்டான், அநியமாக வாங்கின 4 மணிக்கு திருப்பி கொடுத்தான். 3வது நான் பார்க்கும்போது அவன் வாழ்க்கையிலும் அவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அவன் குள்ளனா இருந்தானா. எப்படி ரொம்ப குள்ள. சகைனா ஒரு 40 வயசு இருக்கும் பொழுது அவன் ரொம்ப குள்ள. இயேசுவை பார்க்க அவன் வகை தேடினான். 8 அடி பார்த்துருவான். ஜனங்கள்லாம் போகும்பொழுது எக்கி பார்த்துருப்பான். யாரும் விட மாட்டாங்க, இவனை குள்ளனாச்சே. சோத்திரம். நியாயப்பிரமாணத்தில் பார்த்தீங்கன்னா குள்ளர்கள், சோத்திரம், இப்படி குள்ளர்கள்லாம் சேர்க்கவே கூடாதுன்னு எழுதப்பட்டிருக்கு. இவன் குள்ளனை யாரும் பார்க்க விடலை. இயேசுவை பார்த்து எகிரி பார்த்தான், சந்தில பூந்து பார்த்தா யாரும் விட மாட்டேன்ட்டாங்க. இப்போ அந்த குள்ளனாய் இருந்தவனை இயேசு சந்திக்க முன்னால் அவன் குள்ளன். இயேசு சந்தித்த பிறகு அவன் ஒரு உயர்ந்த மனிதனாக மாறிவிட்டான். எப்படி பாருங்க.
9ஆம் வசனத்துல, இன்றைக்கு இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாம் குமாரனா இருக்கிறான். அப்போ ரட்சிக்கப்பட்ட ஒரு மனிதனா மாறிட்டான், ஆபிரகாமின் குமாரனா மாறிட்டான். அப்ப ரட்சிப்பு என்பது உலகத்திலேயே உயர்ந்த ஒரு ஸ்தானம் ரட்சிப்பு தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உன்னதமானுடைய மறைவு, சர்வ வல்லவருடைய நிழல். உலகத்திலே பெரிய உயர்ந்த ஸ்தானம் எதுன்னா ரட்சிப்பு. 2ஆம் மரணமாகி அக்கினி கடையிலிருந்து ஒருவனை விடுவிக்கிறது தான் பெரிய ரட்சிப்பு. அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொண்டதுனால உயர்ந்த மனிதனா மாறிட்டான். புள்ள வாழ்க்கையிலையும் அவனுடைய எண்ணங்களிலும் சிந்தைகளிலும் குள்ளனான் தான், சரீரத்திலும் குள்ளனான் தான். இப்போ வாழ்க்கையில எண்ணங்களிலே சிந்தைகளிலே எல்லாத்திலும் உயர்ந்த மனிதனாய் மாறிவிட்டான். ஏன்னா இயேசு அவனுடைய வாழ்க்கையில வந்து விட்டார். அவனுடைய வாழ்க்கை தலைகீழா மாறிட்டு. கர்த்தருக்கு இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு, அந்த ரட்சிப்பு உள்ள வந்துச்சு. இயேசு உள்ள வந்துட்டார். உலகத்தையும் வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரே உள்ள வந்துட்டார். அப்புறம் என்ன கிடையாது, அவனுக்கு பெரிய உயர்ந்த மனிதனாய் மாறிவிட்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 4வதாக, இயேசுவை அவன் பார்க்க வகை தேடி ஆசையோடு எட்டி பார்த்து இங்க காட்டத்தி மரத்து மேலே ஏறி அங்கே இருந்து இயேசுவை பார்க்குறான். அந்த வழியா வந்தார் இயேசு. அந்த காட்டத்தி மரத்துக்கிட்ட வந்த உடனே இயேசு நின்றுட்டார். நின்றுட்ட உடனே எல்லாரும் சுற்றி முற்றி பார்க்க ஏசியா நின்னான்னு சொல்லி உடனே இயேசு மேலே அண்ணாந்து பார்த்து நான் சொல்ல, சகைவே சீக்கிரமா இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் என்று சொல்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் என்று சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசுவை தான் பார்க்க ஆசைப்பட்டான் அவன். ஆனா இயேசு என்ன தெரியுமா, டபுள் ப்ரொமோஷன் கொடுத்தாரு. அவன் பார்க்கறதுக்கு தான் அவனுக்கு ஆசையை தவிர பார்த்துட்டு போயிடலாம் தான். ஆனா என்ன பண்ணிட்டாரு இயேசு, நான் உன் வீட்டுக்கே வரேன், வீட்டுக்கிட்ட போயிட்டாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா, ஆமென். இப்போ நீங்க இயேசுவை பார்க்க ஆசையா இருந்தா உங்க வீட்டுக்குள்ளே இயேசு வந்துடுவார். ஆமென். அருமையானவர்களே, இயேசு உங்க வீட்டுக்குள்ளே வந்துடுவார். அதனால்தான் ஆசைப்பட்டவனுக்கு டபுள் ப்ரொமோஷன் கொடுத்து அவங்க வீட்டுக்குள்ளே கொண்டு போயிட்டார் ஆண்டவர். அந்த வீட்டுக்கே போயிட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 5வதாக, இந்த மனுஷனை பார்த்து உங்க வீட்டுக்கு வரேன்னு சொன்ன உடனே ஜனங்கள்லாம் சொன்னாங்க, என்ன சொன்னாங்க, இவர் பாவியான மனுஷனை தங்க போறாருன்னு சொன்னாங்க. அவனுக்கு ரோஷம் வந்து, என்ன போய் இவங்கெல்லாம் பாவின்னு சொல்றாங்களே அப்படின்னு சொல்லி ஆட்சியில் பாதி ஏழை கொடுக்குறேன், அநியமாக வாங்கினதெல்லாம் 4 மடங்கு திருப்பி கொடுக்குறேன்னு சொன்ன பாருங்க. சோத்திரம். அப்பொழுது அருமையானவர்களே, அவன் பாவியா இருந்த அந்த மனிதன் அறிக்கை பண்ணான், நான் வணியமாக சம்பாதிச்சது உண்டு, லஞ்சம் வாங்கினது உண்டு, இதெல்லாம் எனக்கு மன்னிச்சிருங்க ஆண்டவரே, எல்லாத்தையும் கொடுத்தாருன்னு சொன்ன உடனே அவன் நீதிமானாய் மாற்றப்பட்டான். ஒரு பாவிய சந்தித்த பிறகு கர்த்தர் அவனை நீதிமானாய் மாற்றினார். நீங்க எந்த நிலைமையில் இருக்கிறீங்க, எவ்வளவு பெரிய பாவியா இருந்தாலும் சரி, பாவங்களை வாழ்நாள் முதல் குடிச்சு தண்ணி மாதிரி குடிச்சு, சாராய் மாதிரி குடிச்சு, பாவத்திலே விழுந்து உழண்டு பெரிய பாவியாயி எனக்கு வலிவே வர முடியாதுறீங்களா? நீங்க பாவின்னு நிறைய பேர் சொல்றாங்களா? உன்னை நீதிமானாய் மாற்றதான் இயேசு இந்த பூமியில வந்தார். அல்லேலூயா. உன்னை நீதிமானாய் மாற்ற இயேசு வந்தார். பாவியான என்னையுமே உயர்த்தினார் அதிசயம், பாவியான என்னையுமே உயர்த்தினார் அதிசயம், ஏழை என் மீது நேசக்கரம் நீட்டினார் அதிசயம், ஏழை என் மீது நேசக்கரம் நீட்டினார் அதிசயம், அதிசயங்கள் செய்கின்றவர் அருகில் இருக்கிறார், அற்புதங்கள் செய்கின்றவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார், அதிசயங்கள் செய்கின்றவர் நம் அருகில் இருக்கிறார், அற்புதங்கள் செய்கின்றவர்
என்றும் நமக்குள் வசிக்கிறார். பாவிய நீதிமானாய் மாற்றி விட்டார். அவருடைய ரத்தம் நம்முடைய பாவங்களை கவிச்சுன்னா நாம் நீதிமான் தான். அவருடைய வசனம் நம்மை ஜனிப்பித்தால் நாம் நீதிமான் தான். அவருடைய ஆவியா நம்மை கைவிட்டால் நம்ம நீதிமான் தான். அதனால நீதிமானாக்குவது நம்மால முடியாது. அவருடைய கிருபை, இரக்கம், தயவு, அவருடைய பரிசுத்த ரத்தம் தான் நம்மை நீதிமானாய் மாற்றுகிறது. கடைசியில் பார்த்த பிறகு அவர் 6வது காரியத்தை நாங்கள் பார்க்கும்பொழுது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருந்தான் என்று குமாரனாய் இருக்கிறான்னு இயேசு சொல்றார். இறந்து போனதை தேடவும் ரட்சிக்கும் வந்தன்னு சொல்றார். ஆபிரகாமுக்கு அவன் குமாரன்னு சொல்றார் ஆண்டவர். கலாத்தியர் 3:7-9 பார்க்கும்போது, விசுவாச மார்க்கத்தால் விசுவாசமுள்ள ஆபிரகாமினை ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். விசுவாச மார்க்கத்தால் ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே இப்பொழுது இந்த ஆபிரகாம் சந்தையில் வந்தவன் தான் அந்த சகை யூதன் தான் அவன். ஆனா ஆபிரகாம் சந்தையில வந்து கூட இந்த திருட்டு வேலைலாம் பண்ணியிருந்தான். லஞ்சம் வாங்கிறது, அடிமைப்பட்டுறது, இதெல்லாம் செஞ்சிருந்தான் பாருங்க. ஆபிரகாம் மாதிரி நீதிமனா வாழல. அதனால இப்போ இயேசு சந்தித்த பிறகு இப்ப யார மாறிட்டான்? சுவாசிகளின் தகப்பன் ஆகிய ஆபிரகாமுக்கு குமாரனா மாறிட்டான். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு அருமையானவர்களே, ஆபிரகாமின் குமாரன், இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறான். எழுந்து போனதை தேடவும் ரட்சிக்குமே மனுஷகுமாரன் இந்த உலகத்தில் வந்தாருன்னு சொல்லி. அப்போ இன்றைக்கு ஆபிரகாம் குமாரனா மாறினான், விசுவாசியா மாறிட்டான், ஆண்டவர் பிள்ளையா மாறிட்டான். இழந்து போன ஒரு ஆளை கண்டுபிடிச்சிட்டாரு. சோத்திரம், அல்லேலூயா. மரித்து போன ஒரு ஆளை மறுபடியும் உயிர்ப்பித்துட்டாரு. தேடி கண்டுபிடித்து அவனை கொண்டு வந்துட்டாரு ஆண்டவர். ஆகவே உலகத்தை ரட்சிக்க தான் மனுஷகுமாரன் வந்தார், உலகத்தை அழிக்க வரல. அதனால இன்னைக்கு நீங்க எந்த நிலைமையில இருந்தாலும் சரி, உங்களை மாற்ற வல்லமை உள்ள தேவன் அவர், ரட்சிப்பின் தேவன் அவர், சுகமாக்கும் தேவன் அவர், விடுவிக்கும் தேவன் அவர், ஆபிரகாமின் பிள்ளையாய் உங்களை மாற்றுகிறவர். கிறிஸ்தேச நாளை புறஜாதிகளுக்கு ஆபிரகாமின் ஆசீர்வாதம் வருகிறது. ஆவி குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம் விசுவாசத்தின் மூலமாய் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று எழுதியிருக்கிறது. அதனால இன்றைக்கு சகேயுடைய வாழ்க்கை, முந்தின வாழ்க்கை, பிந்தின வாழ்க்கை எப்படி மாறினதோ உங்களையும் அப்படியே மாற்றுவாராக. இயேசுவின் நாமத்தினால் இந்த வசனத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் சகேவையும் மாற்றினது போல உடைய வாழ்க்கையிலும் இயேசு ரட்சிப்பை கொடுத்து அவர்களை ஆண்டோட பிள்ளைய மாற்றி, தலைவனா இருந்த தொண்டவனா மாற்றி, பணக்காரனா இருந்தவனை எல்லாத்தையும் கொடுக்க வச்சு, ஆண்டவரே சோத்திரம், இழந்து போன தேடி ரட்சித்து, ஆண்டவரே சோத்திரம், அவனுக்கு உயர்ந்த மனிதனா, குள்ளன உயர்ந்த மனிதனாய் மாற்றி, கர்த்தாவே சோத்திரம் ஆண்டவரே, அவனை உம்முடைய பிள்ளையா மாற்றி உமக்கு ஊழியம் செய்ய முடியும், உமக்கு சாட்சியாய் நிற்கும்படி கர்த்தாவே செய்தது போல இன்றைக்கு ஒவ்வொருவரையும் கேட்ட வசனத்தை கேட்ட ஒவ்வொரு மேலும் தேவனுடைய வல்லமையான கரம் ஆசீர்வதிக்கும்படி நான் செபிக்கிறேன். கர்த்தரபடியாக உடைய பிள்ளைகளுக்கு நீர் உதவி செய்து இந்த வசனத்தின் மேல் ஆண்டவரே உடைய பிள்ளைகள் வாஞ்சியோடு இருக்கும் பொழுது கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் உடைய பிள்ளைகள் மேல் இறங்குவதாக. இந்த கிறிஸ்து ஆண்டவர் சுவிசேஷ சபையின் மூலமாக, பவர் ஆஃப் கிரைஸ்ட் டிவிஎம் இந்த ஊழியத்தின் மூலமாக எல்லா ஜனங்களும் ஆசீர்வதிக்கப்பட கர்த்தர் உதவி செய்வீராக. நாமம் மகிமைப்படுவதாக. ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவை. ஆமென்.